அனைவருக்கும் காலை வணக்கம். நம்மளுடைய இன்னைக்கு தோட்டத்தில் இருக்க எல்லா செடிகளையுமே பார்த்துடலாம். அவரைக்காய் சைஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, நிறையா இருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோஸ் பார்த்துருவோம், அப்புறம் அறுவடை பார்க்கலாம். அப்படியே பாரிஜாதம் மொட்டுக்கள் எல்லாம் அந்த பறவை கடிச்சிட்டாங்க. மறுபடியும் வரும்போது தான் பாரிஜாதம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியும். அப்படியே ஜிமிக்கி செம்பருத்தி பூக்கள், அப்படியே காகரட்டான் குட்டி செடியாக இருந்தாலும் பூக்களுக்கு அளவில்லை. அப்படியே சைனீஸ் வைலட், அப்படியே மாதுளை, அதுலேயே ஒரு நித்திய மல்லி செடி, கொய்யா செடி ஃபுல்லாக வந்து அப்படியே நம்ம அரளி பூக்கள், பிங்க் கலர், சாண்டல் கலர், அப்படியே இட்லி பூக்கள், நம்ம கட்டிங்கில் வச்ச ஒயிட் கலர் செம்பருத்தி மொட்டுக்கள் வந்தாச்சு. அப்படியே பட்ரோஸ் சீட்ஸ் போட்டிருக்கேன், அதுவும் வந்தாச்சு. வேர்க்கடலை செடி, மணத்தக்காளி கீரை, ஸ்வீட் கார்ன், மெழுகு பூக்கள் செடி கட்டிங்கில் இப்போ தான் வச்சுருக்கேன் நான். முடக்கத்தான் கீரை, அமர் லில்லி, கோழி அவரை, அதுலேயே மாயன் கீரை, பச்சை மிளகாய், ஒரு துளசி செடி, கருவேப்பிலை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. வாங்கி வச்சு 6 மாதம் ஆகிடுச்சு, ஆனால் இப்போ தான் குரோ வந்துட்டுருக்கு. மல்லி, அடுக்கு மல்லி, அதுலேயே ஒரு துளசி செடி, புதினா கீரை கட்டிங் வச்சது. நல்லா வந்துட்டு இருந்தாங்க, என்னன்னு தெரியல, கொஞ்சம் வாடுறாங்க. திருப்பி அதை சரி பண்ணணும். அப்படியே வெள்ளை கலர் செம்பருத்தி பூக்கள், அவங்க நிறைய பூப்பாங்க. நம்ம செம்பருத்தி பூக்கள் எல்லாம் இன்னும் நிறையா இருக்கும் நம்ம கார்டனில். நான் வர லேட் ஆகிடும், என் மாடி வீட்டில் இருக்கவங்க பறிச்சிடுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். அவங்க பறித்ததுக்கப்புறம் தான், ஏன்னா அவங்க சீக்கிரம் காலையிலே சாமி கும்பிட்ருவாங்க, நான் லேட்டாக கும்பிடுவேன். இது கிளாடியன், நேற்று வாங்கிட்டு வந்தேன். இது பன்னீர் ரோஸ், என்னுடைய பக்கத்து வீட்டு சகோதரிக்காக வாங்கியிருக்கேன். இது மஞ்சள் கனகாமரம், சிகப்பு கனகாமரம். அப்படியே காகரட்டை நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருக்குது, நல்லா பூக்கிறதால இன்னொரு செடி நான் வாங்கியிருக்கேன். சாண்டல் கலர் செம்பருத்தி, அப்படியே ஹைப்ரிட் ரெட் கலர் செம்பருத்தி செடியோட வளர்ச்சி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே ஒரு அழகான ஒரு ஷேப்பில் இருக்காங்க. நிறையா பூக்கள் கொடுக்குற செடிகளில் இதெல்லாங்க. ரெண்டாவது இட்லி பூச்செடி, அப்படியே ரோஜாலாம் கட்டிங் வச்சுருக்கேன், தளிர் இன்னும் வரல. களஞ்சியம் பூக்கள் செடி இதெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கேன். ரெட் கலர் செம்பருத்தி பூச்செடி, சீட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு க்ரோ பேக்கில் சீட்ஸ் வந்துட்டுருக்காங்க. அப்படியே அடுக்கு செம்பருத்தியில் பிங்க் கலர். இவங்க சைஸ் இன்னும் பெருசாகுவாங்க. இன்றைக்கி என்ன சின்னதாக இருக்காங்க, கொஞ்சம் உரங்கள் இப்போ கொடுக்க வந்திருக்கேன். காஸ்மோஸ், ஒரே செடியில் எவ்வளோ பூக்கள் பாருங்கள். காஸ்மோஸ் அப்படியே சீட்ஸ் போட்டதில் வந்துட்டுருக்காங்க. கொத்தவரங்கான்னு நினைக்கிறேன், கன்ஃபார்மாக தெரியல. மிளகாய், இதில் ஒரு பட்டாவரை, அப்படியே தக்காளி செடி, அப்படியே ஸ்வீட் கார்ன் ஒன்று வந்துட்டாங்க. ஜினியா பூக்கள், இது லாவெண்டர் கலர் செம்பருத்தி பூக்கள். இப்போ பூக்கள் தடுமாற்றத்தில் இருக்காங்க. அப்படியே ஆஸ்டர் பூக்கள் செடி, கத்திரி செடிகள் புது, இதெல்லாம் புது வரவு, விதைகள் போட்டு வந்துட்டுருக்காங்க. இன்னும் காய் கொடுக்கல. இந்த செடியில் ஒரு காய் கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் அப்படியே இருக்காங்க. அடினியம் அழகு கலர், இது நம்மக்கிட்ட 4-5 அடினியம் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒரு கலரில் இருக்குது. இது ஒரு காஸ்மோஸ் செடி, அதிலே கட்டிங் வச்ச செம்பருத்தி தளிர்கள் வந்தாச்சு. 2 செடியில் வந்துட்டாங்க. லாவெண்டர்,
இதுவும் நல்ல ஒரு அடுக்கு மல்லி, நிறைய லேயர்ஸோடு வர மல்லி, துளசி, கத்திரி செடி, அப்படியே தக்காளி செடி. ஃபுல்லாக தக்காளி பறிச்சிட்டேன். இப்போ மறுபடியும் பிஞ்சுகள் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வாசு செடி, கல் ரோஸ், அப்படியே மருதாணி, கோழி அவரை, அதுலேயே தக்காளி செடி. ஃபுல்லாக தக்காளி பிஞ்சுகள் தான். அப்படியே பச்சை மிளகாய், வாடாமல்லி பூக்கள், துளசி, அப்படியே சேஞ்சிங் ரோஸ் மேலே அப்படி பாருங்கள். நிறைய மொட்டுக்களோட பூக்கள் ரெடி ஆகிட்டாங்க, பூத்துட்டே இருக்காங்க. கத்திரி செடிகள், தக்காளி செடி, விதை போட்ட செடிகள், முளைப்பு திறன் அப்படியே பார்த்துருங்க. கொத்தவரங்காய் போட்டிருந்தேன், பீர்க்கங்காய் போட்டிருந்தேன், பீர்க்கங்காய், அப்படியே முள்ளங்கி, இதில் கட்டிங் வச்ச செம்பருத்தி செடி, அப்படியே தக்காளி செடிகள். இது முல்லையில் நம்ம வீட்டில் வந்து இது 2வது வெரைட்டி. நல்ல நீட்டாக இருக்குது, நிறைய மொட்டுக்கள் இருக்காங்க. ஏற்கனவே ஒரு முல்லை இருந்தது, அது செடி முல்லை. இது கொடி முல்லை, அப்படியே கொடி மாதிரி போயிட்டே இருக்காங்க. நான் கட் பண்ணி விட்டு பார்த்துட்டேன். அப்படியே இருவாச்சி மல்லி, சைனீஸ் வயலட்டில் இது ஒரு கலர், சாண்டல் கலர். இதுவும் கொத்து கொத்தாக பூக்கள் கொடுக்குற ஒரு செடி தான். செடி கட்டிங் மூலியமாகவும் வைக்கலாம், அப்படியே சீட்ஸ் மூலியமாகவும் வரலாம். ஜினியா ஒன்று வந்துட்டுருக்காங்க, காப்பாற்றிட்டேன். எப்படி பூக்கள் கொடுப்பாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். பன்னீர் ரோஸ் எப்படி இருக்காங்க பாருங்கள். நம்ம பன்னீர் ரோஸ் செடி தாங்க இருக்கிறதுலையே ஹைலைட்டு. எவ்வளோ பக்க கிளைகள், எவ்வளோ முட்டுக்கள். அப்படியே இதில் வந்து ஹைபிரிட் கொய்யா மரம் ஒன்று வச்சுருக்கேன். அப்படியே ரோஜா செடிகள், இது எல்லாமே ரோஜா செடிகள் தான். ஒட்டுக்கள் எல்லாம் குட்டி குட்டியாக இருக்காங்க. இது ஒரு கட்டிங்கில் வச்ச பன்னீர் ரோஸ். இது சிகப்பு கலர் அடுக்கு செம்பருத்தி, ஒன்று மஞ்சள் கலர் ஒத்தை இதழ் செம்பருத்தி. ரெண்டுமே வந்து அப்படியே வளரவே இல்லை. நான் க்ரோ பேக் மாற்றி வச்சதில் ஒரு செடி தப்பிச்சிட்டாங்க, ஒரு செடி வந்தங்கன்னா மாதிரி இருக்காங்க. வருவாங்களா காஞ்சிடுவாங்களான்னு தெரியல. ரொம்ப நாளாக பூக்கள் கொடுக்காம அப்படியே வாங்கி வச்ச மாதிரியே இருந்தாங்க. இது ஒரு பெங்களூர் பன்னீர் ரோஸ், பெருசாக பூக்கும், பிங்க் கலர், ரொம்ப அழகாக பூக்கிற ஒரு பூக்கள் செடி. எல்லாமே கவர் பண்ணதுனால தளிர்கள் இப்போ தான் விட்டுருக்காங்க. பால்சம் சீட்ஸுக்கும் ரெடி ஆகிட்டாங்க. நிறைய செடிகள் வந்திருக்காங்க. அப்படியே பட்டன் ரோஸ் எல்லாம் பூத்து முடிச்சாச்சு. எல்லாத்தையும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டோம்னா இன்னும் நல்லா பூக்கள் கொடுப்பாங்க. இது நாட் ரோஸ், இது நம்ம பிங்க் கலரில் குட்டி குட்டியாக அடுக்காக பூக்கிற பூக்கள். இது அது பூக்கள் பேர் இன்றைக்கி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலங்க. நான் நர்சரியில் போய் கேட்டால் அவங்க சீஸ்னல் ஃப்ளவர் இன்னும் தெரியலன்றாங்க. அப்படியே வந்து நம்ம சாண்டல் கலரில் நிறைய பூக்கள் கொடுக்குற ரோஸ் செடி. இது எல்லாமே மொட்டுக்கள் நிறையா இருக்காங்க. அப்படியே காஷ்மீர் ரோஸ் ஒன்று பூத்துருக்காங்க. நாளைக்கு ரெடியாக ஒன்று இருக்காங்க.